இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது 2ஆம் நாளிலும் உங்களோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக இரக்கத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நமத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாய், வார்த்தையினால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அர்ப்பணித்து செபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் தந்திருக்கிற இந்த நல்ல காலங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்க்கும்படி, எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்கும்படி கொடுத்திருக்க இந்த காலகட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் முடிவு உடனே வராது. இது வேதனைகளுக்கெல்லாம் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வேதனை நிறைந்த உலகத்திலே உம்மோடு கூட கிட்டி சேரும்படி நீ கொடுத்திருக்கிற நல்ல காலங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இருதயத்தை ஏற்று வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் சிந்திக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியா எச்சரிக்கப்பட்டு அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாடின பாடல் தான் இந்த 51ஆம் சங்கீதம். ரட்சிப்பு என்பது வேறு, ரட்சண்யம் என்பது வேறு. ரட்சிப்பு என்பது நம்ம எளிய தமிழ் வேணும்னா மீட்பு, ஆங்கிலத்தில் சால்வேஷன் என்று சொல்வார்கள். ஆனால் ரட்சண்யம் என்பது வேதத்தை அடிப்படை சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் தரிசனத்தின் ஒளி என்பது அர்த்தம், விஷன் ஆஃப் லைட். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் இந்த ரட்சணியத்தினை வேதத்தில் பார்க்கும்போது ரட்சணித்தின் சந்தோஷம், சிமியோன் இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த பொழுது தேவாலயத்தில் இயேசுவின் தாயக மரியாள் யோசேப்பும் தன்னுடைய பிள்ளையை பலிபீடத்தை கொண்டு வர 8 நாட்கள் கழித்து, நமக்கு ஒரு வழக்கம் உண்டு, குழந்தை பிறந்த எத்தனை நாள் கழிச்சு சர்ச்சுக்கு வருவான்? சும்மா சொல்லுங்க. 40 யார் சொல்லி கொடுத்தா? சிலவர் 30, சிலவர் 6 மாதம். ஏன் பேசாமல் ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்களேன். வேதத்தையும் நடக்கிறவங்கன்னா மரியாள் இயேசு கிறிஸ்து பாலகனை ஆலயத்தை தூக்கிவிட எத்தனை நாள்? சத்தமாக சொல்லுங்க. 8வது நாள். எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. கத்தை எனக்கு 2 ஆண் குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். ஆஸ்பத்திரியில் டெலிவரி, நார்மல் டெலிவரி முடித்து வந்த உடனே நாங்கள் நேராக வீட்டுக்கு போக மாட்டோம். நானும் கத்தை மனைவியும் பிள்ளையும் தூக்கி கொண்டு நேராக ஆலயத்துக்கு போவோம். 3வது நாள் நேராக கொண்டு யாரையும் பார்க்க மாட்டேன், பலிபீடத்தை கொண்டு குழந்தை கொண்டு ஆற்று கிடத்துவேன். நாங்கள் 2 பேரும் முழங்கால் படி ஜெபிப்போம். பிள்ளைக்காக ஜெபித்தோம். அந்த பிள்ளையின் கையில் ஒரு சொற்ப தொகையை கொடுத்து அந்த ஆலயத்தின் காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டு 2 பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பை சுகமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நாள் வரணும்? பிள்ளை 10 வயசானவங்க சொல்லாதீங்க. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, அந்த இயேசு பாலகனை தூக்கிட்டு வரும் பொழுது சிமியோன் ஆண்டவரை கைகளை ஏந்தி சொல்கிறான், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாவீது தன் வாழ்க்கையில செய்த ஒரு கொடிய பாவத்தினாலே இரத்த பழிக்கு உகந்தவனாய் சாட்சி கொடுக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து தேவ சமூகத்தில் எச்சரிப்போடு பயத்தோடு இந்த 51ஆம் சங்கீதத்தை பாடும்போது சொல்லுகிறான், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். இன்றைக்கு இந்த உலகத்தை வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷம் என்பது மிக மிக தேவை. அதை 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் என்ன செய்யும்? களி கூறும். அதுதான் யோவான் சுவிசேஷத்தை வேதம் சொல்லுகிறது. நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நேரம் இல்லை, நான் சொல்றேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏசாயாவில் வாசிக்கிறோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. அப்ப இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை?
நிறைய பேர் நினைக்காங்க இட்டுக்கட்டா பணம் இருந்தால் போதும் என் வாழ்க்கை எல்லாமே சம்பாதித்துக் கொள்வேன் என்று சொல்லி. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பணம் வச்சவன்லாம் பணக்காரன் அல்ல. என்னை பொறுத்த மட்டும் யார் பணக்காரங்க தெரியுமா? படுத்த உடனே தூக்கம் வரணும், செல்போன் நோண்டாம, அவங்க தான் முதல் பணக்காரங்க. வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும், அவங்க பெரிய பணக்காரங்க. ஏன் படுத்தோன்னு தூக்கம் வர தெரியுமா? உள்ளத்தில் சமாதானம் இல்லைன்னா என்ன வராது? தூக்கம் வராது, நிம்மதி வராது. ஒரு காலத்தை சொல்லுவாங்க, இதான் பிரச்சனை அப்படின்னா ரொம்ப ஒரி ஆயிடுச்சுங்க அப்படிமாங்க. அடுத்து ரொம்ப கவலைன்னு போட்டு வாட்டி வதைக்குதுமாங்க. அப்புறம் சொன்னாங்க டென்ஷன் நாங்க. அப்புறம் சொன்னாங்க மென்டல் டார்ச்சர் அப்படின்னாங்க. இப்போ சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்காங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், என்ன மென்டல் டார்ச்சராக இருந்தாலும், என்ன ஒரியா இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும் அத்தனை மாற்றக்கூடிய தேவன் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் பாரத்தை அவர் உன்னை யாரை மட்டும் தள்ளாட விட மாட்டார். நீதிமான இருந்தால் தான் தள்ளாட விட மாட்டார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னென்றைக்கு வாருங்க, நான் இளைப்பா தருவேன் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அது உலக வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாதபடி மனிதன் தவித்துக் கொண்டு இருக்கிறான். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. சாப்பிட்ட சாப்பாடு கூட வேதம் சொல்லுகிறது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கே நலம். இது கொச்சை தமிழ்ல போட்டிருக்கு. இதை எப்படி சொல்றேன்? உங்க ஊர்ல ஏதோ பிரியாணி ஃபேமஸ், தலப்பா கட்டி பிரியாணியை முன்னால வச்சு, சேலம் ஆர்ஆர் பிரியாணி பக்கத்தில் வச்சு, கேஎஃப்சி சிக்கனை வச்சு, வறுத்த கறியும் ஆடும் மாடும் கழுதையும் குதிரையும் வச்சு, பாயாசத்தை வச்சு சாப்பிடுவதை விட பழைய சோறை முன்னால் வச்சு மனைவி பிள்ளைகள் வந்து பச்சை மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிடுவது உங்களுக்கும் எனக்கும் முடிங்க நல்லது. வேதப்படி சொல்லுகிறது. ஆம், எனக்கு அனுபவம். இந்த உலகத்தை வருஷத்தவை சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை, அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது தன் வாழ்க்கையை இணைத்து ரசித்து ருசித்து சொல்கிறான். சங்கீதம் 4:7. தானியமும் திராட்சை ரசமும், இந்த முன்னாள் இருக்கிற நாளை தூத்துக்குடி கூட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சமான காரியங்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த வயசுல வேதத்தை வாசிக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகள்லாம் பிற்காலத்தில் கர்த்தருக்கு வைராக்கியமாக எழுதி நிற்பாங்க. வாசிக்கமா? தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் இருதயத்தில் தந்தீர். தானியம் இருக்கு, திராட்சை ரசம் இருக்கு, கொழுமையான ஆசீர்வாதம் இருக்கு. இதை விட அது பெருகி இருக்க காலத்தில் சந்தோஷத்தை விட தேவரீ என் இருதயத்தில் என்ன சந்தோஷமா? அதிகமான சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்தார். ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உலக வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருப்போம். யாராவது வெளியே வந்து பழகி வந்துட்டாங்கன்னா, ஹலோ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பம் நல்லா இருக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, விசாரிப்பது வழக்கம். இப்போ விசாரிக்க கூட மனுஷருக்கு நேரம் இல்லை. அப்படித்தானே? நீங்கள் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும். நிறைய தம்பிமா தங்கச்சிமாருக்கு சென்னைனா இன்னும் ஒரு மோகமாக தெரியுது, என்னன்னு தெரில. ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த சென்னையில் போய் பார்க்குற இருக்க பரிதிப்பை பார்த்தா எனக்கு பிடிக்காத ஊர் இந்தியாவில் உண்டுன்னா ஒன்று சென்னை. வெளிநாட்டில் போய் பிடிக்காத ஊர் ஒன்றுன்னா சிங்கப்பூர். இந்த 2 ஊர்லையும் வாழுகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கை. வெளி தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை சந்திப்பது எப்போ தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அந்த அம்மா வந்து வேலை பார்த்து அந்த ரூமில் படுத்துக்கிடுவாங்க, ஐயா வேலை பார்த்து இந்த ரூமில் படுத்துக்கிடும், பிள்ளைகள் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த ரூமில் படுத்துக்கிடும். அந்த வீட்டில் ஒன்றா கூடி வர்ற ஒரே ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தான். இவங்களாம் ஏன் தான் கல்யாணம் முடிச்சாலும் எனக்கே தெரியல. உலகத்தில் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? அநேக பணங்களோ தானியங்களோ திராட்சரசங்களோ கொழுமையான வாழ்க்கை வாழ்வதல்ல. குடும்பமாய் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஆராதிப்பது பெரிய பாக்கியம். நோவா குடும்பமாய் பேழைக்குள்ள பிரவேசித்தான். யோசுவா சொல்லுகிறான், நான் தேவ சமூகத்தில் நான் என்ன சொல்றேன், கர்த்தரை சேவிப்பேன். எப்படி சேவிப்பேன்? நானும் என் வீட்டாருமா கர்த்தரை சேவிப்போம். கொர்நேலியு குடும்பமாய் ஜெபித்தான்.
எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை, நிம்மதியை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்றோம், ஏதோ நானா சாகக்கூடாது, வந்தா செத்துக்கூடும், அந்த அளவுக்கு மனுஷனோட வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே கூட விரக்தியான சூழல் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. சந்தோஷத்தை காண்பது பெரிதல்ல. நீங்க சேர வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எல்லாவற்றும் மனுஷ தேவை சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒருவருடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். எப்படி இருக்கான்? ஆயுசாக்கள் முழுவதும் வருத்தமும் சஞ்சலமும் தான். அந்த வருத்தத்தை சஞ்சலத்தையும் உலக மனுஷங்க சொல்லட்டும், ஆனா கர்த்தருடைய மீட்கப்பட்ட நமக்கோ, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51 அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். ஏசாயா 51:11, மன்னிக்கம் 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வார். வனாந்திரம் ஏதெனை போல மாறும், அவாந்திர வெளியே கர்த்தர் தோட்டத்தை போல மாற்றுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இருக்குன்னு சொல்ல உண்டாயிருக்கும். நீதிமான்களுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமமான காரியங்களை செய்யும். அப்ப அந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் சந்தோஷத்தை, தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்க காலத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு கல் கோலியத்தை கொண்டு போட்டது, ஒரு கல் லாசருவை உயிர்ப்பித்து கொண்டு வந்தது, ஒரு கல் தேவனுடைய வீடாயிற்றை நேற்று தியானித்தோம். இன்றைக்கும் அதே ஒன்றை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:7. லூக்கா 15:7. 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கதை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் எங்க சந்தோஷம் வருதான்? பரலோகத்திலே சந்தோஷம் வருது. இந்த லூக்கா 15 வீட்டில் போய் நிதான் வாஸ்து பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுக்கு சொன்ன ஓமை, 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாம போனது. இரண்டாவது, ஒரு பெண்ணிடத்திலே 10 வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. மூன்றாவது, ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை காணாமல் போனது. இந்த மூன்றையும், இழந்து போன மூன்றையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறார். ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் இயேசு ஓமை சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்தது. அதில் ஒரு ஆடு காணாம போயிற்று. ஆனா மீதி 99 ஆடுகளையும் அது கூட இருக்க சந்தோஷத்தை பார்க்கிலும் காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் தேடி போனான். அந்த ஆட்டை தேடினான், கண்டுபிடித்தான், தன் தோளி சுமந்து அந்த ஆட்டை கொண்டு வந்து எல்லோரோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அது ஓமை சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் எங்க சந்தோஷமா? பரலோகத்தை சந்தோஷம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஐயா, கைகளை தட்டுறோம், உண்மைதான். அந்த கைகள் சுத்தமா இருக்குதா? கண்கள் வேதத்தை பார்க்குது, நல்லதான். அந்த கண்கள் சுத்தமா இருக்குதா? சங்கத்தில் வாசிக்கிறோம், கைகளை சுத்தமுள்ளவன் எங்க இருப்பானா? இதயத்தில் நேர்மையா இருப்பானா. அப்ப கைகளுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கு? இதயத்துக்கு தொடர்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனம் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பினவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், தேவ அபிஷேகத்தை பெற்றவன் தான். எரேமியா 4:1 சொல்லுகிறது, வாசிங்க. இஸ்ரவேலே, திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் கர்த்தரிடத்தை திரும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் அருவருப்புகளை எல்லாம் கர்த்தருடைய பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலே,
நீ திரும்புகிறதுக்கு மனது இருந்துச்சுன்னா தேவனிடத்து திரும்பு. கர்த்தருடைய பார்வையில் இருக்கிற சில அருவருப்புகளை உன்னை விட்டு என்ன செய்து போடு, அகற்றி போடு. அப்படி செய்தால் இனி நீ அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறார். அந்த ஆடு, ஒரு ஆடு ஏன் காணாம போயிடுச்சு? வேதத்தில் பார்க்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த ஒரு ஆடு ஏன் காணாம போச்சு அப்படின்னா, ஒன்று, இந்த ஆடு, தப்பா நினைக்காதீங்க, சங்கீத தாவி சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த சங்கீதம் 1ஆம் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கோலும் தடியும் யார் கையில் இருக்கும்? மேய்ப்பன் கையில் இருக்கும். இந்த மேய்ப்பன் கோலை எதுக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்ம தெரிந்த காரியம்தான். நம்ம தூய தமிழில் சொல்லுவோமே, நம்ம ஊர் தமிழில் சொல்லுவோமே, ஆட்டுக்கு கொலை பறிச்சு கொடுக்க. எதுக்கு சொல்லுங்க? இன்னொன்று கையில் வச்சு எது வச்சிருக்கான்? தடி வச்சிருக்கான். அந்த தடி எதுக்கு? வசனம் சொல்லுது, தேவரி என்னோடு கூட இருக்கிறீர். நீர் வச்சிருக்கிற அந்த கோல் ஆசீர்வாதம், ரெண்டாவது வச்சுக்க தடி, அந்த ரெண்டும் தான் என்ன செய்யும்? தேற்றும். அந்த மரண பள்ளத்தாக்கை மாற்றும். கோல் என்பது ஆசீர்வாதம், தடி என்பது எச்சரிப்பு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், வாசிக்க வேண்டாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28:1-14 எல்லாத்துக்கும் தெரியும், அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். ரொம்ப 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 பிடிக்கும். நிறைய பைபிளில் ரெயின்போ டிசைனில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்போம். என்ன கலரில்? ரெயின்போ டிசைன். அத்தனை இங்கு அது தடவி வச்சுருப்போம். 28:1-14. யாராச்சும் 15க்கு அப்புறம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்களா? வாக்குத்தத்தம் மட்டும் வேணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு கொடுத்திருக்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இந்த கற்பனைகளை நீ கை கொள்ளாமல் போனால் தான் இந்த சாபங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். கை கொண்ட பிள்ளைகளுக்கு 1-14 வரைக்கும் வாக்கு கொடுக்கிறார். கை கொள்ளாத பிள்ளைகளுக்கு 68 வரைக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். எது முக்கியம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து எழுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்கள், எச்சரிப்புக்கு திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதை இருங்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை, பார்க்கிற பார்வையில ஜாக்கிரதை, உதடுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஜாக்கிரதை. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும், இருதயத்தின் தியானங்களும் என் வாயின் வார்த்தைகளும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் கைகள் சுத்தம், என் கால்கள் சுத்தம். ஒரு பாடல் உண்டு இல்லையா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். அது யாருக்கு பாட்டு தெரியுமா? எங்களுடைய திருச்சபை சார்ந்த அருமையான சகோதரர் மர்காஷிஷ் அற்புர உதயமர்ஷன், தூத்துக்குடி கால்டுவல் ஸ்கூலில் அவர் டீச்சர். அவர் மனம் உடைந்து போய் ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைக்காக தேவாலயத்தின் பலிபீடத்துக்கு போனாராம். மரித்து விட்டார் வயது மூப்பின் அடிப்படையில். கர்த்தர் கொடுத்த பரிசுத்தால் எங்கள் ஆலயத்தை கிரைஸ்ட் சர்ச் தான். நானும் ஒரு சிஎஸ்ஹெச் அங்கத்தினர் தான். அதுக்காக நாங்கள் ஃபுல் காஸ்பல் நினச்சிக்கிடாதீங்க. எதுனாலும் சரி, நான் பரலோகத்தின் பிள்ளை, அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை பலிபீடத்து போயிருக்கிறார். பலிபீடத்தை போய் தன்னுடைய வாழ்க்கையில சில வேதனை அழும்போது கர்த்தர் உணர்த்தினாராம், உன் கைகள் பாவங்கள் செய்திருக்கிறது, அந்த பாவங்கள் தான் என் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த பாடல் எழுதினாராம், என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. அது ஸ்டான்ஸா வரும். தீட்டுள்ள எண்ணம் என் இருதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த பாட அர்த்தத்தை பலிபீடத்திலிருந்து கற்றுக் கொடுத்தாராம். அவர் சொல்லும்போது அழுது கொண்டே சொன்னார், தம்பி ஒரு நாள் கன்வென்ஷன் நம்ம எங்கள் அப்போ சர்ச்சை மெசேஜ் கொடுத்துருக்க அசன பண்டிகையில், அப்போ அவர் தான் ஒர்ஷிப் நடத்த சொன்னார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த பாட அர்த்தம். எனக்கு அப்போ நான் சொன்ன பிரசங்கத்தில் இந்த பாட்டு என்ன அவங்க எழுதினாலும் தெரியாது,
ஆண்டு சமூகத்தில் இந்த பிரசங்கத்திலே அப்படி நான் சொன்னேன், இந்த பாடல் படிக்கும் போது என் உள்ளம் உடைஞ்சு அழுத நாட்கள் உண்டு சொல்லி பாடலை மகத்துவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொடுத்தேன். முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தம்பின்னாங்க. ஆமாண்ணே அப்படின்னே. இந்த பாட்டு யார் எழுதுன்னு தெரியுமா? யாரோ ஒரு பெரிய தேவ மனுஷனே, எவ்வளவு உணர்ந்த அந்த ரசனையோடு அந்த பாடல். இப்போ தம்பி, அந்த மனுஷனே நான் தான்ப்பா. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, வேதம் சாட்சி கொடுக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறார். ஏன் அந்த ஆடு காணாம போச்சு? ஒன்னு குழியில் விழுந்திருக்கணும், இல்ல செவி கொடுக்காத ஆடா இருந்திருக்கணும், இல்ல ஏதோ மேய்ப்போட சித்தத்தை விட்டு வழி விலகி போயிருக்கணும். அதான குழி ஆடுகள். ஆபிரகாம் தன் மகனை பலியிடும்படி மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆபிரகாம் இருந்த பட்டணத்துக்கும் அந்த கல்தேர் பட்டணத்துக்கும் மோரியா மலைக்கும் ஏதோ பக்கத்தில் உள்ள மலையில் உத்தேசம் கால்நடையா 3 நாள் போகணும். 3 நாட்கள் பிரயாணம் நடந்து போகிறான். 1000 கேள்வி மனசுக்குள்ள இருக்கலாம். 25 வருஷம் காத்திருந்து தவங்கடைந்து கண்ணி வெடித்து கத்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை மகன் ஈசாக்கு 17 வயது வேத்து அடிப்படையில் இப்ப பிள்ளை அழைத்து கொண்டு போகிறான். கழுத வருது, விறகு கட்ட ஏத்துறான், பலிப்போ எல்லாத்தையும் ஏத்திட்டான். மலையின் அடிவாரத்தில் வேலைக்கா சொல்றான், நானும் பிள்ளையாண்டான போய் கத்தருக்கு பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம். அந்த வார்த்தை மேலே ஏறுறாங்க. அடுத்து பாருங்க, எவ்வளவு மனசாபர கல்லாய் இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம மேலோட்ட வாசிக்கிறோம், மேலே போறோம். ஈசாக்கும் ஆபிரகாமும் அந்த நேரம் பார்த்து ஈசா கேட்கிறான், அப்பா எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கப்பா, பலிக்குரிய பொருள் எங்கப்பா? உண்மையிலே சொல்றேன், அந்த ஆபிரகாம் இருதயம் அப்படி நினைச்சுமா ஒரு ஹை பிரஷர். சுருக்கமா சொல்ல, சில கிராமத்தில் உள்ள வயசானவங்க சொல்லுவாங்க, என் ஈரக்கோலை திருவுதியாம்பாங்க. அந்த மாதிரி அவனோட ஹார்ட் பீட் அவ்வளவு ஒரு கசைக்கு பிடியப்பட்டு ஒரே வார்த்தை சொல்றான், கத்தர் பார்த்து கொள்வார். அந்த கத்தர் பார்த்து கொள்வார் சொல்லும் போதே அங்க ஒரு ஆடு கத்தர் ரெடியா வச்சுட்டார். மேலே போறான், கைகள் கட்டப்படுகிறது, விறகு கட்டு அடுக்கப்படுகிறது. அது ஈசா கைகள் கட்டப்பட்டு ஈசாக்கு தண்ணி ஊற்றப்படுகிறது. அதே வேளையில் கைகள் ஓங்கப்படும் போது கத்த சொல்ல, பிள்ளையாண்டாமோ கைகளை போடாதே. அல்லேலூயா. ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் பார்க்கிறான், பலி செலுத்தணுமே, விறகு கட்ட வச்சாச்சு, எல்லாம் வச்சா, பலி எங்கே? திரும்பி பார்க்கிறான், பின்னாக பார் ஆபிரகாம், ஒரு ஆடு முள்ளுக்குள்ளே சிக்கி இருக்குது, கொம்புகள் சிக்கி இருக்குது, அதை விடுவித்து கொண்டு வந்து சொன்னான். அதை கொண்டு வந்து கத்தருக்கு பலியிட்டு சாட்சியாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே தான் ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வாசித்து பாருங்கள். ஆதியாமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், கத்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை என்றார் என்றான். அல்ல கவனிங்க, ஈசாக்கு கத்த 3 டைட்டில் கொடுக்குற. எத்தனை டைட்டில் சொல்லுங்க? நிறைய கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சு பார்த்துருக்கீங்களா? முன்னாள் ஒரு அமைச்சர் உண்டு திமுகவில், வீராசாமி என்பது பேர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஆற்காடு வீராசாமி. அவர் ஆற்காடு ஊர் சார்ந்தவர், சதானா. இப்போ அதே போல் வீரபாண்டி ஆறுமுகம் கூட இருந்தார் சேலத்தில். அவருக்கு என்ன தெரியுமா? வீரபாண்டி ஊர் பேர் வந்து ஆறுமுகம், ஆனால் என்ன ஊர், எந்த ஊர்? வீரபாண்டி ஆறுமுகம். அப்படி டைட்டு கொடுப்பாங்க இல்லையா? அது போல் கலைஞர் கொடுத்துருக்காங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி யாரும் கொடுத்துருக்காங்க. இதை போல ஆண்டவர் ஈசாக்குக்கு 3 டைட்டு கொடுக்கிறார். முதல் டைட்டில் வாசிமா, உன் புத்திரன். 2 ஏகசுதன். 3 என்ன பேரு? நேசகுமாரன். 3 அடைமொழி சொற்கள் யாருக்கு? ஈசாக்குக்கு. இப்ப பலியை கொண்டு போறான். ஏகபுத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன், ஏகபுத்திரன் கொண்டு போறான். கொண்டு போய் பலியில் ஒப்பு கொடுக்கிறான். வாசிங்க 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார் என்றான். போடாதே, செய்யாதே, உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல். இப்ப என்ன பேர் இல்ல? என்ன பேர் இல்ல? நேசகுமார் எங்க போயிட்டாரு? கர்த்தருக்கு நேசகுமாரன் மாற்றப்பட்டார். அல்லேலூயா.
பலியிட போகும்போது நேசகுமாரன், நல்லா கவனிக்கணும், ஏகசுதன் உன் புத்திரன், பலியிட ஒப்பு கொடுத்த பின்பு உன் புத்திரன் உன் ஏகசுதன் தான். ஆனால் யாருக்கு நேசகுமாரன்? எனக்கு நேசு. அது வாசிங்க 16 வசனம். புத்திரன் என்றும் ஏகசுதன் பாராமல் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் போதும். அதுக்கு பின்பு என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, அது கத்த சொல்ல, அந்த ஆடு இருக்கு, ஆடு பலி செலுத்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்காக ஒரு ஆடு ரத்தம் சிந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற்று. நம்முடைய வாழ்க்கை நிறைய வருஷம் மனம் திரும்ப வேண்டியிருக்குது. வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 சபைகள், 7 சபைகளிலும் கத்த சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வாசித்து பாருங்கள். எபேசு சபையை பார்த்து சொல்ல, ஆகையால் நீ விழுந்தாய் என்பது அறிந்து மனம் திரும்ப. போதும். எந்த சபை? எபேசு சபையை பார்த்து கத்த சொல்ல, நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. நிறைய நல்ல குணம் வந்துட்டு இருக்கு. நான் 16 வருஷம் வாசிங்க, சீக்கிரம், டைம் இல்லை. 16 மனம் திரும்பு. பெர்கமு சபையை பார்த்து சொல்ல, நீ மனம் திரும்பு. எபேசு சபை, நீ மனம் திரும்பணும். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட அன்பு இல்லை. பெர்கமு சபை, உங்ககிட்ட அன்பு இருக்கு. என்னல்ல தெரியுமா? போதக காட்சி அலசடிபடுற, கர்த்தருடைய வச விரோதமாய் செயல்படுற. நீ மனம் திரும்பு. அதே 15 வசனம். போதகம் உனக்கு சரியில்லைப்பா, நிக்கோலாய் போது சரியில்லை, அதை விட்டு என்ன செய்யி? மனம் திரும்பு. 16. அதே போல 21ஆம் வசனம். தியத்திர சபையை பார்த்து சொல்ல, மனம் திரும்பபடியா உனக்கு தவணை கொடுத்த நீயோ வேசி மார்க்கத்தில் மனம் திரும்பல. நீ மனம் திரும்பாத உன்னை கட்டில் கிடையாக்கின. எந்த சபை? தியத்திரா சபை. எபேசு சபையில் அன்பு இல்லை. பெர்கமு சபையில போதகம் சரியில்லை. தியத்திர சபையில வேஷி மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறது. இன்னும் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்தை சபையை பற்றி சொல்லுகிறார், ஆகையால் நீ கேட்டவைகளில் இருந்து என்ன செய்யி? மனம் திரும்பு. அடுத்து சொல்லுகிறார் லவுதோக்கே சபையை பார்த்து 19ஆம் வசனம். 3:19. நேசிக்கிறவர்களை எப்படி சிச்சிக்கிறாரா? கடிந்து கொண்டு சிச்சிக்கிற. ஆகையால் நீ ஜாக்கிரதை இருந்து மனம் திரும்பு. ஏன் தெரியுமா? லவுதோக்கே சபையே, நீ உங்ககிட்ட குளிரும் இல்லை, அனலும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். நான் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். 7 சபைகளில் 5 சபையில் பிரச்சனை. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தவறு? அன்பு இல்லையா? அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுமை சொல்லுகிறது, அன்பு எனக்கறவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் 3லே அன்பே பெரியது. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது. கர்த்தர் பரலோக சந்தோஷப்படணும், நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 8:22. 8:22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்ய? மனம் திரும்ப. போதும். தாவீது ஒரு ஜெபத்தை சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும்? நீங்களாக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக எனக்காக பரலோகத்திலே ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக நீங்க என்னென்ன செய்றீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? வேதம் சொல்லுங்க, என் உட்கார்ந்து இருக்கிறதையும் என் எழுந்திருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் உங்கள்கிட்ட என்ன தவறு இருக்குதோ அந்த தவறை உணர்ந்து மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை என்னை சாட்சியாக மாற்றுவார். உங்கள் நிமித்தம் பரலோக ராஜ்யம் என்ன செய்திருமா? சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஆகவே தான் வலதுபுற கள்வன் சிலுவை தொங்கும் பொழுது இயேசுவை பார்த்து கேட்கிறான், தேவரீர் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். அவர் ராஜ்யம் கேட்டான்,
கர்த்தருக்கு ராஜ்யத்தில் இடம் கொடுக்கலங்க. அவனை பார்த்து சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அவன் கேட்டது ராஜ்யம், ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ இளைப்பாறுதலை கொடுத்தார். அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே உங்கள் நிமித்தம் பரலோக ராஜ்யம் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நீங்கள் எந்தெந்த நிலைமையில் தவறு செய்கிறீர்களோ தவறை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குற்றங்கள் குறைகளை ஊழியக்காரங்க பார்க்க வேண்டாம், உலகம் பார்க்க வேண்டாம். ஆனால் யார் பார்க்க தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பழமையான தீர்க்கதரிசி யோனா. கர்த்தர் சொன்னார், யோனா நினிவேங்கிற ஒரு பட்டணத்துக்கு போப்பா. அந்த ஜனங்கள் மிகவும் தப்பு பண்றாங்க. 120,000 பேர் இருக்காங்க. ஒன்னே ஒன்று போய் பிரசங்கம் பண்ண, ரொம்பலாம் பிரசங்கம் பண்ண வேண்டாம். 40 நாட்கள் இந்த பட்டணம் என்ன செய்ய போறோம்? அழிந்து போய் சொல்லு. வேற ஒன்று பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு வந்துரு. நேர நம்மால் கப்பல் துறைமுகத்துக்கு போனான். தர்ஷீஷ் போற கப்பலை ஏறினான். கப்பல் போச்சு. வசனம் சொல்லுது, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தருடைய கரம். அந்த வசனம் யாருக்கு தெரியுமா தெரியாதா? யோனாவுக்கு. யோனா தீர்க்கதரிசி பழமையான தீர்க்கதரிசி, ரொம்ப பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பழந்துன்னு கொட்டப்பட்டாள். அந்த வசனம் மறந்துட்டு கப்பல் அடித்தடுத்து போய் படுத்து கிடந்தார். கொந்தளிப்பு வந்தது. கேப்டன் போறார். நல்ல கவனிங்க, மணந்த தருணம். கேப்டன், யார் நீ? யார்? நான் தான். உண்மையை சொன்ன அந்த கொந்தளிப்பு காரணமே நான் தான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அவனை தூக்கி கடல்ல போடன்னு சொன்னாரா? சொல்லுங்க, சொல்லவே இல்லை. வார்த்தை. அவன் மனம் திரும்பும்படி தவணை கொடுக்கிறார். நான் தான் அந்த கொந்தளிப்பு காரணம். ஒருவேளை ஒரு கற்பனை தான். கேப்டன் சொல்லி, ஐயா நான் தான் நினிவேக்கு போனோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தெரிஞ்சு துணிகரமா தர்ஷி கப்பல் ஏறிட்டேன், எனக்கு ஒன்று செய்வீங்களா? இந்த கப்பல் அமிழ்ந்து போயிடும், நீங்க தர்ஷிஷுக்கு போக வேண்டாம், என்னால் கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணி எங்க போயிருங்க நினிவேக்கு போன்னு சொன்ன கேப்டன் அந்த மரண பயத்தில் செய்திருப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க. கண்டிப்பாக செஞ்சிருப்பா. மரண பயம் தானே. இதுக்கு போட்டு இந்த சேட்டலைட்டை கூப்பிட்டா பேச முடியும்? பாய்மர கப்பல் தானே, டீசல் போட்டா ஓடுது, டைவர்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் யோனா ஒரு வார்த்தை விலக்கி விட்டான். என்ன தெரியுமா? கொந்தளிப்பு காரணம் நான் தான், என்ன தூக்கி. உங்களை புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையிலே வாயின் வார்த்தை கவனமா இருக்கணும். நீங்க மனம் திரும்ப வாயின் கவனமா இருக்கணும். சாரிபாத் விதவை, எலியா போகிறார், குடிக்க தண்ணி கொடு. வீட்டுக்குள்ள போற நம்ம போகும்போது சொல்ல, எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா. உண்மையை சொன்ன, ஐயா கலசத்துக்கு எண்ணெய் இருக்கு, பானையில கொஞ்சம் மாவு இருக்கு, இந்த அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையும், சத்தமா சொல்லுங்க, சாக போகிறோம். பிள்ளை செத்துச்சா சாகலையா? சொல்லுங்க. செத்தது. அந்த பிள்ளைக்கு அடுத்து யார் ஜெபம் பண்ணா? எலியா. அந்த பிள்ளை முன்பாக முகங்குப்புற விழுந்து 3 முறை வேண்டிக் கொண்டார். அந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் வந்தது. மனம் திரும்ப. ஏழு மனம் திரும்பினா உங்க நாக்கில் மனம் திரும்புங்க. யாக்கோபின் நிருபம் 1:26 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்கலன்னா இருதயம் வஞ்சிக்கப்படும். இருதயம் வஞ்சிக்கப்பட்டால் அவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாய் போய்விடும். நாவை காத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, இந்த நாவு ஒரு நெருப்பு என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கண்களை காத்துக்கொள்ளுங்கள். யோபு 31:1 சொல்லுகிறது, கண்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீங்க அதை காத்துக்கொள்ளாம எத்தனை அல்லைய போட்ட கதை அங்கீகரிக்க மாட்டார். நான் காணிக்க கொடுத்துட்டேன். பரிசேயன் ஆலயத்துக்குள்ள வந்தான். நான் வாரம் எத்தனை உபவாசம் பண்றேன்? 2 முறை உபவாசம் பண்றேன். தசமாவா கொடுக்கிறேன். நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை. ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை கத்து கேட்டாரா? இல்லை. ஆலயத்து ஒருத்தன் வெளியே நிற்கிறான். அவன் பாவிதான், ஆயக்காரன் தான், வட்டி வரி வசூலிக்கிறவன் தான். அவன் சொல்றான், முதல் சிங்காசன வானத்தை அண்ணாந்த பகன தகுதியில் ஆண்டவரே பாவியன் மேல் கிருபையாருன்னு சொல்லி தன் கைகளை மார்பில் அடித்துக் கொண்டு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, இவன் அல்ல, அவனை நீதிமானாக்கப்பட்டான். வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிப்பதில்லை. இருதயத்தை சுத்தமுள்ள மட்டும்தான் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டும்தான் இறைவனை காண்பார்கள். வாழ்க்கை பரிசுத்தம் வேணும். கண்களை பரிசுத்த வேணும். ஏவாளுடைய கண்கள் பரிசுத்தம் இல்லாதனால தான் குடும்பத்தில் சாபம் வந்தது, தோட்டத்தோடு விரட்டப்பட்டார்கள். சிம்சோன் கண்களிலே பரிசுத்தம் இல்லாதனால தான் ராஜ்யபாரத்தை இழந்து பைத்தியக்காரனை போல செத்து மடிந்தான். கண்கள் பரிசுத்தமா இருக்குதா? நாவு பரிசுத்தமா இருக்குதா?
கைகள் பரிசுத்தமா இருக்குதா? நீங்க பார்க்கிற பார்வை பரிசுத்தமா இருக்குதா? சிந்திக்க சிந்தனை பரிசுத்தமா இருக்குதா? கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார். ஒரு கற்பனை தான். உடலெல்லாம் பரிசுத்தம் இல்லாம கை மட்டும் பரிசுத்தமா இருக்குன்னா எது மட்டும் தான் பரலது போகும் சொல்லுங்க? நேர வாழ்க்கை அப்படிதான். ஐயா எனக்கு அந்த ஊழியக்காரர் தெரியும் ஒரு காட்சி சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர், இப்போ நிறைய ஃபேமிலி பாஸ்டரை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிப்பார், தேவ மனுஷன், எனக்காக இரவும் பகல கண்ணி விடுவார். தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்லக்கூடாது. சத்தியமா ஒருவனும் ஜெபம் பண்ண மாட்டான். எத்தனை கோடிக்கு ஜெபம் பண்ண மாட்டான். உங்கள் தேவைக்கு யார் தான் ஜெபிக்கணும்? நீங்க தான் ஜெபிக்கணும். பரிசுத்த ஜெபியுங்கள். உங்க பிள்ளைகளை பரிசுத்த ஜெபியுங்கள். உங்க பிள்ளை நடக்கைகளுக்கு ஜெபியுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு போய் ஆலோசனை கொடுக்காதீங்க. நம்ம பிள்ளை சொன்னா கேட்குமா? உண்மையை சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன செய்யுமா? இப்ப நான் சொன்னா உங்க பிள்ளை கேட்கும், ஆனா என் பிள்ளை என்ன செய்யாது சொல்லுங்க? கேட்காது. இது உலக இயற்கை. இப்போ யாராவது என் பிள்ளை போயிட்டு வந்து, தம்பி இப்படி செய்றீங்களப்பா, இந்த கார் ஓட்டுறீங்களே வேகமாக போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு பக்கத்து, சரி அங்கிள், சரி ஆண்டி அப்படிங்க. இதே நான் பக்கத்து, ஏய் வேகமாக போடாத, போடா நிதானமாக போடா, உங்களுக்கு என்ன, நான் கரெக்டான போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இது உண்மை. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளையோ இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையோ யார் எங்கே ஓடினாலும் கர்த்தர் சொன்னா உங்கள் பிள்ளைகள் சாட்சியாக மாறுவார்கள். அவர் சொல் ஆகும். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான இருப்பான். இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்து மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நிமித்தம் பரலோகம் என்ன செய்யப்படணும்? சந்தோஷப்படணும். அப்போ காணாமல் போன ஆட்டை கர்த்தர் தேடி வந்திருக்கார். சங்கீதம் 119 சங்கீதம் 176 வசனம், சங்கீதம் 119 176. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போன உமது அடியேனை தேடுவீராக. தாவீது கெஞ்சுறான், ஆண்டவரே நான் காணாம போயிட்டு, ஆண்டவரே வழி தப்பி போயிட்டோ, ஆண்டவரே என்னை தேடுவீரா, என்னை தேடுவீராக. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு பழைய பாட்டு உண்டு இல்லையா, சந்தோஷம் பொங்கு ஸ்டான்ஸா வரும், வழி தப்பி பாவ பழியதை, எனக்கு அன்புக்குரிய பாவ பழி சுமந்தலைந்தேன், ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் அதே 15 அதிகாரம் 10 வசனம். தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்க. முதல்ல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷம். இரண்டாவது மனம் திரும்ப பிள்ளை நிமித்தம் யாருக்கு சந்தோஷமா? தூதனுக்கு முன்பாக சந்தோஷம். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக தூதர்களை குறித்து பார்க்கிறோம். எல்லாம் எடுத்த நேரம் ஆகிரும், சுருக்கமாக சொல்றேன். இதுல 10 ஒரு வெள்ளி பணம் காணாம போச்சு. ஒரு பெண் இருந்தாள், அவளுக்கு என்ன இல்லை, எத்தனை வெள்ளி பணம் இருந்துச்சு? 10 வெள்ளி பணம். முதல்ல 100 ஆண்டுல ஒன்று காணோம். ரெண்டாவது 10 வெள்ளி பணத்தை ஒன்று காணோம். அந்த ஒரு வெள்ளி பணம் காண உடனே அந்த பெண் என்ன செய்தா தெரியுமா? என்ன செஞ்சா? விளக்க கொளுத்தினா, வீட்டை பெருக்கினா, ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்தாள். கண்டுபிடித்த பின்பு வசனம் இருக்கு, தன் சிநேகிதரையும் அயல் வீட்டரை வரவழைத்து, இந்த பணத்தை நான் காணாம தொலைச்சிட்டேன், ஆனால் நான் விளக்க கொளுத்தினேன், வீட்டை பெருக்கினேன், ஜாக்கிரதை தேடினேன், அதனால் கண்டுபிடித்தேன், என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, ஒரு மேய்ப்பன் ஆட்டை தவறவிட்டான். அந்த ஆடு தவறினது. இங்கே ஒரு பெண் தன் குடும்பத்தில் ஒரு வெள்ளி பணத்தை தொலைத்து விட்டாள். சில வேளை ரோட் நடந்து போவோம், முள்ளு குத்திரும் காலில், என்ன சொல்லுவோம்? முள்ளு வந்து குத்திச்சு. முள்ளு குத்திச்சா, முள்ளை தேடி போய் நம்ம காலு குத்திச்சா? முள்ளு வந்து நீங்க நடக்கும் போது வேகமா வந்து சரட்டு குத்திட்டு ஓடிட்டோ. நமக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு, நம்ம பண்ற தவறை என்னைக்குமே நம்ம உணர்றதே கிடையாது. இந்த பெண் செய்த காரியம் என்ன? யார்ட்டையும் சொல்லல. ஏன் தெரியுமா? ஒரு சற்று விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அந்த காலத்து யூதர் ஒரு ஒரு அடக்கம் உண்டு, ஒரு என்ன சொல்ல, ஒரு பொறுப்பு உண்டு.
திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டுச்சுன்னா கணவன் வீட்டிலிருந்து வெள்ளி பணத்தை கொடுப்பாங்க, 10 வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசு அந்த பெண் என்ன செய்வா தெரியுமா? நூலை கொறுத்து தன் தலையை சுற்றி அதுக்காக முக்கடம் போட்டிருப்பாங்க, தலையை சுற்றி வச்சு கொள்வாங்க. இது இன்னைக்கும் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். எங்கள் வீட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி காஷ்மீரிகள் அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. நம்ம ஊரில் தான் இந்த வரதட்சணை தெரியுமா? அடுத்த வீட்டு பணம் நம்ம வீட்டில் இருந்தா அது சாபமா இல்லையா? நல்ல விஷயம் காதுல விழாதே. வீட்டில் போய் ஜெபிக்கணும். ஆபிரகாமை கல்யாணத்துக்கு போனா, நான் உண்மையை சொல்றேன், கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காத பிரசங்கம், கல்யாண வீட்டில் போய் ஆபிரகாமை குறித்து பேசவே மாட்டேன், யாக்கோபை குறிச்சும் பேச மாட்டேன். கல்யாண வீட்டில் மெசேஜ் கொடுக்கணும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பைபிள்னா ஈசாக்கு மட்டும்தான். ஏன்னா கடைசி வரைக்கும் உன்னோட கதை ஓட்டினாள் ஈசாக்கு மட்டும்தான். அதனால் அவரை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அவரை மட்டும்தான் பேசுவேன் கல்யாண வீட்டில். ஆனால் நம்ம கல்யாண வீட்டில் ஒரு பாட்டு பாடுவோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவரை என் பிள்ளைகளை என்ன செய்யும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் உங்கள் வீட்டில் போய் அம்மாமார் ஜோமன், ஆண்டவரை என் கணவரை ஆபிரகாமை போல் ஆசீர்வதியும் எல்லாவற்றிலும். ஆபிரகாமுக்கு எத்தனை? சத்தமாக சொல்லுங்க, 3. சாராள் அக்கா 1, ஆகார் அக்கா 1, கேத்தூர் அக்கா 1. சாராள் அக்கா பெத்து போட்டது நீங்களும் நானும். ஆகார் அக்கா பெத்து போட்டது நம்ம அண்ணாச்சி ஜமாலுதீன் அண்ணாச்சி, இப்ராஹிம் அண்ணாச்சி, என்னாச்சு நான் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க. இன்னொன்று கேத்தூரால் பெத்து போட்டான், யார் தெரியுமா? ஆரியர்கள். ஆக மொத்தம் 3 பெத்து போட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். இப்போ 3 கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குது. இப்போ அவன் ட்ரம்ப் அண்ணாச்சு அங்கேருந்து குண்டு அனுப்புகிறாரு. யாரை பார்க்க? பெரியப்பா மகன் ஈரான் அண்ணாச்சி பார்க்க. அங்கேருந்து அவர் கொண்டு போகிறார். இப்போ அண்ணன் தம்பி என்ன போடுறாங்க? சண்டை போடுறதுக்கு முதல் குற்றவாளி யாரு? ஆபிரகாம் அண்ணாச்சி. அடுத்து நிறைய விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்காங்க பிராமணர்கள். அவங்களுக்கும் நமக்கும் பிடிக்கவே மாட்டுக்கு. நம்மகிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான், ஆர்எஸ்எஸ்ங்க பட்ஜெட் இந்த மாதிரி சண்டை போடுறான். இதுக்கு காரணம் யாரு? ஆபிரகாம் அண்ணாச்சி. ஆக மொத்தத்தில் 3 வில்லங்கத்தை உண்டு பண்ணிட்டு ஆபிரகாமின் தேவனே நம்ம கூப்பிட்டுக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது, தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் என்று சொல்லணும்னா இந்த பெண் செய்த காரியம் தெரியுமா? தன்னுடைய கணவன் வீட்டிலேருந்து கொடுத்த வெள்ளி பணத்தில் 1 இணைஞ்சு போச்சு. இப்போ அவன் தாலி கட்டுவானா? தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் இப்பவே 1 தொலைச்சிட்டா பிற்காலத்தை கண்டிப்பாக என் குடும்பத்தை அழிச்சிருவான்னு சொல்லி தாலி கட்ட வந்திருக்க மாட்டான். அதனால தான் அந்த அக்கா பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லலை, விவரம் இல்லாமல் இல்லை. இப்போ என்ன செய்யறா? ஐயோ என் மாமியாக்கு தெரிஞ்சா வில்லங்கமே, என் மாமனார் தெரிஞ்ச ஊரெலாம் கொட்டடிச்சிருவாரு, என் புருஷன் தெரிஞ்சா வரமாட்டாருன்னு சொல்லி இப்போ எதை கொளுத்திட்டா? விளக்க கொளுத்துனா வீட்டை பெருக்கி 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 பார்க்கறா. தேடி கண்டுபிடியல, ஜாக்கிரதையா தேடுறா. இடைஞ்சிட்டா, கண்டுபிடிச்சு தள்ள கொடுத்துட்டா. ஏன்னா அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு இல்லையா? எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, அந்த விளக்கு என்ன தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவமொழி. எது விளக்கு? கட்டளை. கடந்த போன மாசத்துல சென்னை பட்டணத்தில் சென்னை பேராயரோட மீட்டிங் ஒரு சர்ச்சில் சிஎஸ் நானும் போயிருந்தேன். ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ பிஷப் ஐயா கேட்டாங்க, ஒருத்தர் பார்த்து, பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளை கன்ஃபர்மேஷன் எடுக்காங்க. கவனிங்க, திடப்படுத்தலாம் ஒழுங்காக படிச்சிங்களா? வந்தோம். கிளாஸ்க்கெலாம் ஒழுங்காக வந்தாங்களா ஐயா? ஐயா பார்த்து ஐயா வந்துட்டாங்க ஐயா. இப்போ நான் பேராய சொன்னேன், அப்படி சொல்கிறேன். இந்த பிள்ளைகள் அங்கிட்ட ஒரு 20 பிள்ளை இருக்குது, இங்கிட்ட 20 பிள்ளைங்க இருக்குது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். சரி, 40 பேரில் ஒருத்தர் எழும்பி 10 கட்டளைகளை எழும்பி ஒன்று போல சொல்லு அப்படின்னார். 40 பின் டிராப் சைலன்ஸ். திடப்படுத்த படித்த பிள்ளைகளுக்கு என்ன தெரில? சத்தமாக சொல்லுங்க. இப்போ நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா உங்களுக்கே தெரியாத போல தெரியுது.
எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய வேதம் சொல்லுகிறது 10 கட்டளை என்பது கர்த்தர் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்த வார்த்தைகள். நல்லா கவனிக்கணும். செய்யாதே 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 8 கட்டளை செய்யாதே. 2 கட்டளை செய். 1, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, செய். இன்னொன்று என்ன தெரியுமா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஒரு நன்மை உண்டாருக்கு. உன் தகப்பனை தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த இடத்துல நீங்களும் தூதர்கள் சந்தோஷப்பட கால் தெரியுமா? உங்கள் பெற்றோரை முதல்ல கனம் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பெற்றோரை மதிப்பது கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்றாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க, மம்மி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாமத்தான் உங்களை வளர்த்தாங்களோ, தெரியாமத்தான் உங்களை படிக்க வச்சாங்களோ. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நாங்கள் போயிருந்தேன், இந்த எக்ஸிபிஷன், ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். எல்லாம் வந்து அதை பார்க்குறாங்க. ஒரு வயசான அம்மா, பையன் ஸ்கூலில் படிக்கிறான், படிப்பறிவு இல்லை. ஆனால் பார்க்க அவங்க எல்லாத்தையும் இங்கிலீஷ் மீடியமாக அந்த பிள்ளை எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே ரெஃபர் பண்ணுது. அந்த அம்மா கேட்டுச்சு. அந்த பக்கத்து பிள்ளை இந்த அம்மாவுடைய அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து கிண்டல் பண்ணுது. நீ இங்கிலீஷில் பேசுகிற, அவங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லுது. நான் பக்கத்தில் என்ன இருந்தேன், எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி, சின்ன பிள்ளை ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த கிண்டல் பண்ண அந்த அம்மா, அந்த அந்த வேடிக்கை அந்த அம்மா புரியாமச்சுல்ல, அந்த அம்மா கூட வந்திருந்தவங்க தங்கச்சி இங்கிலீஷ் தெரியும், வச்சாங்க. அரை ஒன்று தான் வைக்கலை. ஏண்டி உங்களெல்லாம் நாங்கள் வாயை வவுத்த கட்டி கஷ்டப்பட்டு கண்ணி சேர்ந்து படிக்க வச்சுட்டு உங்கள் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்க நாங்கள் பிள்ளைகளை பெருமையாக பார்க்க வந்துருக்கிறோம். எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்கிறியோ, நான் வடிக்கிற ஒவ்வொரு வேர்வையில் தான் நீ சோத்த திங்க தெரியுமான்னு சொல்லிச்சு. எனக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிள்ளைகள் பெற்றோரை அற்பமாக நினைக்கிறீங்க. பிள்ளைகளை கவனம், எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. உன் தகப்பனை தாய் என்ன செய்யணுமா? கனம் பண்ணு. 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், உனக்கு நன்மை உண்டாகும். இன்னைக்கு வாழ்க்கையில் தூதனுக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா? கட்டளை ஏற்றுக்கொள். ஏன் பொருள் காணாம போச்சு, அங்க விளக்கு இல்லை, காணாம போச்சு. அடுத்து இந்த பெண் என்ன செய்தாருமா? வீட்டை பெருக்கினா, சுத்தமா வச்சா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருதயம் சுத்தமா இருக்கணுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்க சீக்கிரம். உபாகமம் 23:14. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்க பாளைய உன் வீட்டுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் போதுமா? உன் வீட்டில் அசுசினா அருவருப்பான காரியங்களை கண்டு உன்னை விட்டு கர்த்தர் விலகாதபடிக்கு உன் வீடு, உன் குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க கடவுள். தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் இருக்குன்னா அந்த வீடு எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருக்கணும். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில வேதத்தை தூக்கின பரலோகம் போய் விட முடியாது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9:23 நானே சொல்லி முடிக்கிறேன். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் கபிரியேல் தூதன் வேகமாய் பறந்து வருகிறான். தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் பேதுருக்கு ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலை இருக்கிறதிலே தூதன் வந்து அந்த அறையில நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். கொர்நேலியு தேவ சன்னிதானத்தில் மத்தியானம் 3 மணிக்கு சாயங்கால வேளை ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்டான். தூதன் வந்து சொல்ல, கொர்நேலியு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஐயா, யாரை பார்த்து தெரியுமா? பரிசுத்தமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து. அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஜெபம் இருக்கணுங்க. சங்கீதக்காரர் தாவீது சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமனை யாவரும் எடுத்து வருவார்களாக. ஜெபம் என்றால் என்ன? ஏதோ கால் மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் 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 5 நிமிஷம், அப்புறம் ஆண்டவர் எங்க அப்பா காத்து, எங்க அம்மா காப்பாத்து, பாட்டியை காப்பாத்து, தாத்தாவை காப்பாத்தும், வேலையை காப்பாத்து, எல்லாத்தையும் ஒரே காப்பாத்து தான். இதான் ஜெபம். திறப்பின்றி ஜெபித்தான் ஆபிரகாம். அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்து கர்த்தருக்கு கோபம் வராது இருப்பதாக. எனக்கு அன்புக்குரியவர்களே, தானியேல் தன் ஜனத்துக்காக ஜெபிக்கிறான். 3 வாலிபர்கள் செத்தாலும் சாவேன் என் ஜனத்துக்காக. என்ன 6 தேவன் ஜீவனுள்ள தேவன் சாட்சி கொடுத்தான். எஸ்தர் சொன்னா, செத்தாலும் சாகிற என் ஜனத்தை சாக விட மாட்டேன்.
ஜெபிக்கிற ஜெபம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிறவன் பாவத்தை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபத்தை நிறுத்துவான். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு மனவிட்டு பேசுவது. அல்லேலூயா. எவ்வளவோ உலகத்தை செலவிடுறோம். ஒரு பக்தன் பாடுறேன் இல்லையா, பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் நீ சொல்லும் ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் அடுத்த மனுஷன் கேட்கிற பார்க்கிறோம். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஆபிரகாம் கேட்டான், அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு பேசுகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு நாள் இழப்புகள் வரவே வராது. இழப்புகள் வந்தாலும் அந்த பொருளை கர்த்தர் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் யோபுவை கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என் பிள்ளை யோபு உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். என் பிள்ளை யோபு உதடுகளினால் ஒரு பாவம் செய்யவில்லை. யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றிலும் 2 மடங்கு 2 பலனை பெற்று பாக்கியம் பெற்று 4 தலைமுறைகளை கண்டான். வேதம் சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்தில் உங்கள் குடும்பத்தில் இழப்பு வரும் தெரியுமா? குடும்பத்தில் ஜெபம் இல்லை. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் வேதத்தை பார்க்கும்போது எதுவும் சொல்லுகிறது, காட்டு மிருகம் எங்க வந்துச்சு? தோட்டத்துக்குள்ள. சர்ப்பத்துக்கு பெயர் வைக்கிற கச்ச, காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஏதேன் தோட்டம் நல்ல அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை. அந்த தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் எப்படி காட்டு மிருகம் ஏன் வந்து தெரியுமா? ஆதாமுக்கு 2 பொறுப்பை கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும், காவல் செய்யணும். காவல் சரியில்லாதனால தான் என்ன வந்துச்சு? சர்ப்பம் உள்ளே நுழைந்தது. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் காவல் மிக மிக முக்கியம். கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளி விழித்திருக்கிறது வீண். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, அத்தான் கெத்சமனை தோட்டத்தை சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணலன்னா வீட்டில் என்ன வரும்? சோதனை வரும். இன்றைக்கு விழிப்பு ஜெபம் என்பது தேவன் விரும்புகிறார். சபையில் இல்லாமல் இருக்கலாம், கால சூழ்நிலை சமுதாயத்தில் நடக்க சில வன்முறை நிமித்தம் சபையில் முழு ஜெபம் இல்லாமல் இருக்கலாம். உங்க வீடு என்ன நடக்கணும்? ஜெபிக்கிற வீடை மாறணுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்புக்கு கொர்நேலியோ குடும்பமாய் ஜெபித்தான். ஏன் நம்ம குடும்பமாய் ஜெபிக்க கூடாதா? அதான் முன்னோர்கள் சொன்னாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு. நீங்க குடும்ப ஜெபம் கூட பண்ண வேண்டாங்க, முதல்ல குடும்பமா உட்காந்து சோத்தை தின்னுங்க. இன்னைக்கு சோறு போட்டாச்சுன்னா கனவை சோத்தை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள கட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு சோத்தை திங்காரு. பிள்ளை இந்த ரூமுக்குள்ள போயிட்டு கதவை போட்டுக்கிட்டு அது சோத்தை திங்குது. சோத்தில் பள்ளி விழுந்தான் தெரியாது, பாம்பே விழுந்தான் தெரியாது. அம்மா சீரியல், நீங்க இல்லை, எங்க தூத்துக்குள்ள நீங்க நல்ல பிள்ளைகள். எங்க அம்மா பெண்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டே சோதிங்காங்க. இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? வேதம் சொல்ல கூடுமான யாவரோடு எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருங்கள். வேதத்தை தூக்கிட மாத்திரம் போதாதுங்க, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மட்டும்தான் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமா இருக்குது. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டி இந்த ஒழுகிற தெளிதென்று மதுரமெல்லாம் இருக்குது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் இழப்பு தெரியுமா? அந்த 10 வெள்ளிக்காசு வச்ச பெண் சற்று கவனக்குறைவு இருந்தால், இழந்து போனால், அவள் விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள், மனம் திரும்பினாள், அந்த பொருளை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் வாழ்க்கையிலே ஒரு வெள்ளிக்காசு என்பது கர்த்தருடைய சமூகத்திலே தூதனுக்கு முன்பாக சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த ஒரு வெள்ளிக்காசு ஜெப வாழ்க்கை. கடைசியை பார்க்க ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். அதே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 15:24. என் குமாரனாக இவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். போதும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு மூத்தவன் தகப்பனோடு இருந்தான், இளைய குமாரன் தூரமாய் போனான். இதுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பேர் வச்சிருக்கோம்? பைபிள கெட்ட குமாரன் இருக்கா? சொல்லுங்க. மூத்த குமாரன், இளைய குமாரன். நம்ம என்ன பேர் வச்சிட்டோம்? பாட்டு எழுதிட்டாங்க. கெட்ட குமாரன் கதையை சொல்லி திருந்த சொன்னார். ஆண்டவரே ஒரு மனுஷனை கெட்டவன்னு சொல்லலை. நம்ம கண்ணு கெட்டதா இல்லை மாத்திட்டு வசனம் சொல்லு. கண்கள் கெட்டதா இருந்தால் பார்க்கறது எல்லாமே எப்படி இருக்குமா? கெட்டா இருக்கும். இந்த தகப்பன் 2 பிள்ளைகள்,
ஒரு பிள்ளை பக்கத்தே இருக்கான். ஒரு பிள்ளை என்ன செய்யறான், அப்பா எனக்கெல்லாம் உங்க கூட இருக்க பிடிக்கல, என் சொத்துல பங்க பிரிச்சு கொடு. தகப்ப ஆலோசனை சொல்றான், கேட்கல. சரி கொடுத்துட்டான். இந்த பையன் தூரமா போயிட்டான். ஓமைக்கதான் தூரமா போயிட்டான். பணத்தை துன்மார்க்கமா விரயம் பண்ணினான். கெட்ட சேகரோடு சேர்ந்தான். பணம் விரயமாயிற்று. இப்ப பார்க்கிறான், சாப்பிட ஆகாரம் இல்லை. நேர போறான், எங்கேயும் ஆகாரம் கிடைக்குமா? ஒருத்தர் சொல்றான், என் வீட்டில் பன்றி இருக்கு, அதை மேய்ச்சிப்பார், உனக்கு என்ன கொடுக்குறேன்? சாப்பாடு கொடுக்குறேன். கடைசியில் கொடிய பஞ்சம் வந்துச்சான். கடைசியில் பன்றி திங்கிற தவிடு, கடைசியில் சாப்பாடு கிடைக்கல, ஏதோ திங்க ஆரம்பிச்சிட்டான். பண்ணி திங்கிற தவிடு. பண்ணிக்காரன் பக்கம் பண்ணி மெலிஞ்சுக்கிட்டே போகுது, இவன் கொளுத்துக்கிட்டே போறான். ஒரு நாள் பார்க்கான் சிசிடிவி கேமராவில் ஏதோ தின்னுக்கிட்டு இருக்கான். நம்மாளு தவிட்ட தின்னுக்கிட்டு இருக்கான். ஆகா, இவனை விட்டா ஏன் பண்ணி போற செத்து போய் இவன் கொழுமையா வளர்ந்துருவானே சொல்லி அவன் பார்க்கறான். எப்பங்க வா, உனக்கு தவிடு போடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பஞ்சகாலத்து ஆகாரம் இல்லை, அதனால எங்க போ, வெளியே போ. அப்பந்தான் நினைக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க எத்தனை ஆகாரங்களை விரயமாக்குறாங்க சொல்லி என்ன நினைச்சான்? தகப்பன் வீட்டை நினைத்தான். வேதம் சொல்லுகிற பவுல் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன ஆகணுமா? புதிதாக்குறனாலே மறுரூபமாகுங்கள். மரித்தான், உயிர்த்தான், திரும்ப காணப்பட்டான். இப்ப அந்த மகன் தவறை உணர்ந்து தகப்பனை தேடி வர்றான். தகப்பன் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார், என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை வரமாட்டா சொல்லி ஒரு நாள் வருகிறான். வரும்பொழுது குடுகுடுன்னு தகப்ப ஓடுறாரியா, ஓடி போய் கட்டி பிடித்தவனை அழுகிறார். அவன் சொன்ன வார்த்தை, என் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். என்னுடைய பிள்ளையாக அல்ல, உம்முடைய வீட்டில் உள்ள வேலைக்காரனில் ஒருவனை என்னை ஏற்றுக்கொள்ளும். தகப்பன் அழுது கொண்டே சொல்றான், உண்மைதான் மகனே, நீ 1000 தான் தப்பு பண்ணாலும் நீ என் வேலைக்காரன் அல்ல, என் பிள்ளை என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அழைத்து கொண்டு வந்து அவனை குளிப்பாற்றான், விலையுந்த வஸ்திரத்தை உடுத்துகிறான், கைகளை மோதிரத்தை அணிவிக்கிறான், கைகளை செருப்பை அணிவிக்கிறான். எல்லாரும் சொல்றான், காணாமல் போன என் பிள்ளை போயிட்டான், யா மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போன காணப்பட்டான், என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, மரித்து போன வாழ்க்கை. யார் மரித்து போவர்கள் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 17 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 115:17. 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. யார் மரித்து போனவங்க தெரியுமா? வேதம் சாட்சி கொள்ள துதிக்காமல் இருக்க மரித்து போனவர்களாம். அப்போஸ்தலன் பவுலடியார் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:14 நினைக்கிறேன். இல்லம்மா, மன்னிக்க ஒரு நிமிஷம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிறனை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். யார் செத்து போனவங்க தெரியுமா? துதிக்காதவர்கள் செத்து போனவர்களாம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் என்ன செய்ய மாட்டாங்களே? கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். சங்கீதம் 150 கடைசி வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் நம்ம தகுதிக்கு மிஞ்சின காரியங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கு நன்மை செய்க. யார் செத்து போனவங்க தெரியுமா? வேதம் படி சொல்லுகிறது, துதிக்காமல் இருக்கிற பிள்ளைகள். அருமையான தேவ மனுஷன் ஃபாதர் பெர்பான்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடுவாங்க, துதி எடுத்தா துதிக்கு சாத்தான் என்னங்க சம்பந்தம்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் துதியை என் மகிமையை யாருக்கு என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்கு இந்த பூமியை வச்சுக்க தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் பிள்ளைகள் துதியை சொல்லி வருவார்கள். ஆதாம் எதுக்கு படைத்தார்? தனக்கு பேச்சு துணைக்கு. ஏவாள் எதுக்கு படைச்சார்? சொல்லுங்க. ஆதாமுக்கு பேச்சுக்கு துணைக்கு. ஆக மொத்தம் 2 பேர் யார்கிட்ட பேசும்படி வச்சார்?
கர்த்தரிட பேசும்படி. ஆனால் 2 பேர் யார்கிட்ட பேசினாங்க? சர்ப்பத்திட பேசினாங்க. சாபம் வந்தது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, சில பெண்ணெல்லாம் பார்க்க தப்பா நினைக்காதீங்க, இந்த பிள்ளை குனிஞ்ச தலை நிமிர மாட்டா. நிறைய வீட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நிமிர மாட்டா? அமைதியான பிள்ளை அப்படிமாங்க. 6 மாதம் கழிச்சு, நீங்கள் இல்லை எங்கள் ஊரில் 6 மாதம் கழிச்சு அவ தலை மட்டும் நிமிர்ந்திருக்கும். வீட்டில் உள்ள எல்லா தலையும் அவ குனிய வச்சிருவா. நீங்கள் இல்லை எங்கள் ஊரில். சிலவ சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்ன ஒரு வார்த்தை, பிரதர் என் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ண பிரதர், என்னப்பா எப்போ பார்த்தா தொண பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னா. அப்போ நான் சிரிச்சுக்கிட்ட சொன்னேன், தம்பி ஆதாம் எதுக்குப்பா படைச்சார்? அவருக்கு பேச்சு துணைக்கு. ஏவாள் எதுக்குப்பா படைச்சார்? ஆதாமுக்கு பேச்சு துணைக்கு. அப்போ துணைக்கு வச்சார்னால அது எப்பொழுதும் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லலைங்க, வசனமே சொல்லுது, மனைவியின் சண்டை. நான் சொல்லக்கூடாது இல்லையா? இன்னைக்கு மனைவி வரல, நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தை ஒவ்வொன்றை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்கப்பட வேண்டும். துதிக்கிற பிள்ளைகளை மாறுங்கள். கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைச்சு துதிக்கணுங்க. பக்த அழகா எண்ணி எண்ணி துதி செய்வாய் அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நான் தப்பா சொல்ல நினைக்காதீங்க. சிபிஎம் சர்ச்சில் வழக்கம் ஒன்று தெரியுமா? எப்போ சோத்திரம் 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 சோத்திரம்னுக்கிட்டே இருப்பாங்க. ஜோமனா சோத்திரம் 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 சோத்திரம். நம்மள மாதிரி ஜோம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே அந்த பாச சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என் பிள்ளை மனம் தரம்பட்டும், ஜோம் பண்ணட்டும், கத்தை தேடட்டும், என் பிள்ளை சாட்சியாக்கட்டும், பைபிள் வாசிக்க ஜோம் பண்ணும். அவங்க சும்மா பாச சொல்லுவார் உபாசத்தில், என் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க, பிள்ளைகள் சாட்சியாக மாறும். எல்லாம் என்ன சொல்லுவோம்? சோத்திரம் 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 சோத்திரம். உங்கள் கணவர் மனம் திரும்ப ஜோம் பண்ண சோத்திரம் 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 சோ. நான் தப்பு சொல்ல நினைக்காதீங்க. சோத்திரம் எதுக்கு? இதுக்கு பேசாமல் நம்ம தெருவில் காலையில் ஒரு குட்டியான பழைய எறும்புகள் கிடைக்கும், வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டில் பழையதாக போன மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள உடனடியாக காசு கொடுக்கணும் சொல்லிக்கிட்டே வருவான்ல, அதை போல் ஒரு பென் டிரைவில் சோத்திரம் 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 சொல்லிவிட்டு கர்த்தாவே எங்கள் ஆசீர்வதியும் சோத்திரம் சோத்திரம் பென் டிரைவ் படிச்ச போது எதுக்கு நம்ம சொல்லணும்? ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல கத்த வைக்கல. ஒவ்வொரு ஜெபமோ துதியோ தானிய வேதம் சொல்லு, இடைவிடாமல். அதிராஜ் கேட்கிறாரு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவனுடைய சிங்கங்கள் வாயிலிருந்து. தானியேல் அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர், இன்னைக்கு சென்ட்ரல் இருக்கார்ல அமித்ஷா, அந்த லெவல் உள்ள ஒரு காரியம் செய்யக்கூட சொன்னாங்கன்னா செய்ததுனால ஒரு அநியாய குற்றத்துக்காக கொண்டு போய் சிங்க போட்டாச்சு. தரிராஜ கால கேட்கிறாரு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே இடைவிடாமல். அப்ப அவ்வளவு ஒரு மந்திரி என்ன செஞ்சுக்காரு? இடைவிடாமல். ஒரு கற்பனை, இந்த படியை விட்டு இறங்குறீங்க, ஸ்தோத்திரம் சொல்லலாம்ல. ஒரு ஷூ வாங்குறோம், ஷூ வாங்கிட்டோம், அந்த காலில் ஒரு நகத்துக்குள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா அந்த ஷூ போட முடியுமா? அப்ப நகத்துக்கு என்ன செய்யலாம்? சில தங்கச்சிமா இருக்காங்க, இந்த நெயில் பாலிஷ். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க, நினைக்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? காஸ்மெட்டிக்ஸே நிறைய போயிருது இல்லையா? நெயில் பாலிஷ் போடுவாங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தாப்புல, அடுத்து நாளைக்கு வேற ட்ரெஸ்ஸு, அதை ரிமூவரும் போட்டு எடுப்பாங்க. எனக்கு பெண் பிள்ளை இல்லை, அந்த ஆதங்கத்தில் பேசுகிறேன் சரியா? அடுத்து இன்னொரு நெயில் பாலிஷ் போடுவாங்க. நான் போடு தப்புன்னு சொல்லலைங்க. அந்த காலத்திலையும் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க தெரியுமா? உதட்டிலே சிவப்பு நூல் பைபிள் இருக்கு, சதானா? எனக்கு போட்டுறாதீங்க. அப்புறம் போட்டுட்டு திருவந்து எடுத்தீங்கன்னா அப்புறம் திருவந்த கப்பு பூரா எங்களுக்கு லிப்ஸ்டிக் ஆயிலாக மிதக்கும், சதானா? அதனால நெயில் உதாரணம் சொல்கிறேன், இந்த கியூடெக்ஸ் நெயில் பாலிஷ் போடும்போது இந்த நகத்தை கொடுத்த கர்த்தாவே உமக்கு சொல்லுங்க. பேஸ்ட் எடுக்கும்போது அண்ட் இந்த ப்ரஷ் கொடுத்த கர்த்தாவே உமக்கு சொல்லுங்க. சோப்பு எடுக்கும்போது அந்த சோப்பு போட விரல் கொடுத்த கர்த்தாவே உமக்கு சொல்லுங்க. நடக்கும்போது என் நடையை உறுதிப்படுத்த கர்த்தாவே உமக்கு. சீப்படுத்து கண்ணாடி முன்னு சீவும் போது ஆண்டவரை சீவுறதுக்கு நல்ல தலையில் மயிரை கொடுத்து என் தலையை பார்க்கக்கூடாது. இது
தலையில் முடி குறைஞ்சா அறிவு நிறையா இருக்குன்னு அர்த்தமா, அப்படி சொல்லி திருப்திப்பட்டுக்கிட வேண்டியதுதான். சரிதானா? அந்த சீப்பை எடுத்து தலை சீவும் போது கத்தர் கொடுத்தாய் உனக்கு சொல்லுங்க, வசனம் இருக்கா இல்லையா? நம்முடைய தலையுள்ள மயிரெல்லாம் அவர் சித்தம் இல்லாம, அப்ப எல்லாத்தையும் என்ன சொல்லணும்? வேதம் சொல்ல எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே தேவனுக்கு முன்பாக தகுதியும் நீதி. நான் ரேட்டுக்கு சொல்லல, சோத்திரம் சோத்திரம் சொல்றது முக்கியம் இல்லை. எதுக்கு சொல்றோம்? உள்ள உணரணும், உதடுகள் துதிக்கணும். அத கத்த சொன்னார், உதடுகளினால் என்னை கனம் பண்றாங்கப்பா, ஆனா உள்ள எப்படி இருக்கான்? தூரம். யார் மரித்து போனவன்? இளைய குமாரனா? இல்லை, நீங்களும் நானும் தான். கத்த செய்த நன்மைகளை மறந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 5000 ரூபாய் வேலை கிடைச்சது கம்பெனியில் வேலை பார்க்கும் போது கோயம்புத்தூர்ல, அரை மணி நேரம் ஜோம் பண்ணோம். இப்ப 10,000 சம்பளம் கிடைக்குது. ஜபனத்தை கூட்டணுமா குறைக்கணுமா? சொல்லுங்க, எவ்வளவு கூட்டலாம்? 5000 சம்பளம், உதாரணம் சொல்றேன். அரை மணி நேரம் ஜோம் பண்ணீங்க, 5000 சம்பளம் வந்து கத்த கொடுத்தார். இப்போ 10,000 சம்பளம் வந்து எவ்வளவு ஜெபிக்கணும்? மிஞ்சின நீதிமானம் இருக்க வேண்டாம், 1 மணி நேரம் ஆக்க வேண்டாம், ஒரு 35 நிமிஷம் 5 நிமிஷம் கூட்டலாமே. நம்ம கூட்டுறோமா? அரை மணி நேரத்தை 20 நிமிஷம் ஆக்கிறோம். கேட்ட ஓவர் டைம் பிரதர். ஓவர் டைம் நீ சொல்றமே, வீட்டில் எத்தனை மணிக்கு லைட் ஆஃப் பண்ணப்படுது? சில வீட்டுக்குள்ள போனா எங்களுக்கு பயமா இருக்கும். இருட்டுக்குள்ள போனா ஏன் தெரியுமா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடும். ஒரு கற்பனை தான். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த செல்போனை இப்படி வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்க வச்சுவாங்களேன். ரோட்டில் ஒருத்த போகிறான் வச்சுக்க, இந்த இடத்த உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்து என்ன சொல்லுவான்? நான் புரியுதா? இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, இந்த இடத்த ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கிறேன், இருட்டு கும் இருட்டு, ஒரு செல்ஃபோனை வச்சுக்க நான் செல்லை பார்த்து நோண்டிக்கிட்டே இருக்க வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்டில் யாரோ போகிறாங்க, இந்த செல்ஃபோன் வெளிச்சே முகத்தில் படுமா? படுமா படாதா? அவன் அங்கேருந்து என்ன சொல்லுவான் நினைப்பான் தெரியுமா? ஏதோ ஒரு இருட்டுக்குள்ளே பேய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உண்மைதானே? ரொம்பலை. இதை போல நம்ம வீட்லையும் 11:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டுக்குள்ள எத்தனை செல்போன் இருக்கு. நீங்க இல்ல, எங்க ஊர்ல திடீர்னு அந்த பெட்ஷீட்டை திறந்தா பார்க்கிற அம்மா, ஐயோ என் பிள்ளையா பேயான்னு பயந்துரும். வசனம் இருக்கா? இருக்குது. செல்போன் இன்னைக்கு வந்திருக்கலாம், வசனம் இருக்குது, வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனம். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு, இருதயத்தை தண்ணீரை போல உன் பிள்ளைகளுக்காக ஊற்று. எல்லா நல்ல கவனிங்க, இந்த வசனம் இப்ப நிறைவேறுது. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் உயிருக்காக உன் கைகளை ஏறெடுத்து செபி. இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தை பாருங்க, ராத்திரி 11 மணி 12 மணிக்கு ஏதாச்சும் 2 தம்பிமாரு இருட்டுக்குள்ள தண்ணி தொட்டி வாட்டர் டேங்க் இருக்கும், அதை கீழே உட்காந்து செல்போன் நோண்டுறாங்களா இல்லையா? தெருக்களின் முனைகளில் சின்ன குட்டியோண்டு ஒரு கட்டாந்தரம் இருக்கும், அதுக்கு செல்போன் நோண்டிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? வசனம் சொல்லுங்க, தெருக்களின் முனையில் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் உயிருக்காக உன் கைகளை ஏறெடுத்து செபி. துதிக்கிற பிள்ளைகளை மாறுங்கள். கண்கள் இருக்கலாம், இந்த கண்களை கொடுத்த கர்த்தர் முக்கியம். அல்லேலூயா. எலும்பு இருக்கலாம், இந்த எலும்பை கொடுத்த கர்த்தர் முக்கியம். நரம்பு இருக்கலாம், இந்த நரம்பை கொடுத்த கர்த்தர் முக்கியம். துதிச்சு பாருங்க, உச்சந்தல மயிருந்த உள்ளங்கால் வகை துதிக்க முடியுங்க. கர்த்தர் சென்மைகள் மரித்தான், உயிர்த்தான், அவன் காணாமல் போனான், காணப்பட்டான், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில துதிக்காம இருக்காதீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை உள்ளம் நினைக்கட்டும், உதடுகளை துதிக்கட்டும். ஏனென்றால் துதி, வேதம் சொல்லுகிறது, துதி ஸ்தோத்திரம் பெருகும்போது தேவனுடைய கிருபையும் பெருகும். ஆகவே தான் துதித்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகள் பக்தன் அழகா சொல்லுகிற ஒரு பக்தன், வேதத்தில் இல்ல, ஒரு பக்தன் ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காரு. ஆகாயம் எல்லாம் காகிதமானாலும், உலகத்துள்ள மரங்கள் எல்லாம் பேனாவானாலும், சமுத்திரத்தின் கடலில் உள்ள தண்ணீர் எல்லாம் மையானாலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதி முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நன்மை செய்திருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவை நிலவாகிலும் என்ன செய்யல, சேதப்படுத்த பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போயிருந்த ஒரு டாக்டர், பெரிய ஒரு கிளினிக், அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க,
ஜோம் பண்ணுங்க பிரதர். என்னக்கா ஜோம் பண்ணோம்? எல்லாம் ஜோம் பண்ணி முடிச்ச சொன்னாங்க. என் பிள்ளைக்கா ஜோம் பண்ணுங்க. என்ன சிஸ்டர், என்ன காரணம்? வாலிப மகள் வெயிலில் ஒரு செகண்ட் இப்படி வெயிலில் நடந்து வந்துட்டான்னா உடம்பு பூரா கொப்பளமாக வந்துடும். அவங்க ஃபேமஸ் டாக்டர், பேர் சொல்ல விரும்பல, கோயம்புத்தூரில் கேம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வாலிப மகள் வெயிலில் போயிட்டு ஒரு செகண்ட் உள்ளே வந்து, ஒரு செகண்ட் ரொம்ப நேரம் இல்லை, அரை நிமிஷம் போதும். அது எங்கே இப்படி வெயிலில் கை வச்சான்னா இந்த இடத்த வெயில் படிச்சு இந்த இடம் பூரா கொப்பளம் வந்துடும். க்ளவுஸ் போட்டிருக்கா. அவளால் உலகத்தை திருப்தியாக வாழ முடியலை. கோடியான பணம் இருக்குது. அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், பிரபல்யமானவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் பெற்ற பிள்ளைக்கு அந்த ஸ்கின்ல உள்ள பலகீனத்தை மாற்ற முடியலை. அழுதாங்க, கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு இந்த மகள் திருமணம் முடித்து நல்லபடியாக 2 பிள்ளைகளை பெற்று, இதே போல அவினாசி பக்கத்தில் கத்த அருமையான வாழ்க்கையை கொடுத்து அந்த சேதமில்லாதபடி கத்த பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எத்தனை வெயில் அலைஞ்சாலும் என்ன வர மாட்டேங்குது சொல்லுங்க? கொப்பளம் வருதா? அதுக்குத்தான் நம்ம தங்கச்சி சன்ஸ்கிரீன் க்ரீம் போட்டுறீங்களே. முகத்துக்கு ஒன்று, உதட்டுக்கு ஒன்று, காதுக்கு ஒன்று, கம்மலுக்கு ஒன்று, மூக்குக்கு ஒன்று, கைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று. என்னத்தை போட்டாலும் எத்தனை செய்யும் போட்டாலும் இந்த தோல் இப்படித்தான் சொல்லுங்க, இருக்கத்தான் செய்யும். அது முக்கியம் இல்லைங்க. வசனம் சொல்லுது, நான் கருப்பாக இருந்தாலும். அல்லேலூயா. என்ன அழகு தெரியுமா? ஆவிக்குரிய அழகு, துதிக்கிற ஒரு அழகு. கர்த்தர் சொல்லுவார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, உன் முகத்தை எனக்கு காண்பி. உன் முகம் எனக்கு இன்பமும் உன் சத்தம் எனக்கு இனிமையுமா இருக்க. நம்ம ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். நான் நிறைய டைம் இல்லை, ஆகவே எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி, மனம் திரும்புகிற அந்த பெண் வாழ்க்கையிலே தொலைந்து போன ஒரு வெள்ளிப்பணம், அதை போல தகப்பனுக்கு இருந்த ஒரு பிள்ளை, 3ஐயும் அவர்கள் தேவ சமூகத்திலே மனம் திரும்பினார்கள், 3ஐயும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதை போல இந்த நாளிலே எதை இழந்தீர்களோ, எது காணாமல் போச்சோ, எது உங்களை விட்டு தூரமாக போச்சோ, அதை மீண்டும் புதுப்பித்து கொண்டு உங்களை சாட்சியாக மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து மாத்திரம் நம்ம முடிப்போம். வெளிப்படுத்து விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:7. நான் சந்தோஷப்பட்டு நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தவரை துதி செலுத்த கடவும். காரணம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தோட மனைவியக திருச்சபை தன்னை ஆயத்தமணி என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. மணவாட்டிய திருச்சபையே, உன் வாழ்க்கையிலே மனம் திரும்பு, கர்த்தரை சாட்சியாக மாற்றுவார். கண்களை முடிச்சு வைப்போமா? இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். முடிந்தவர்கள் மாத்திரம் கொஞ்சம் எழுந்து நின்று கொள்வோமா? அதிக நேரம் இல்லை, ஒரு 3 நிமிட நேரம் மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மேய்ப்பன் 100 ஆடுகளை வைத்திருந்தான். ஒரு ஆடு காணாமல் போயிற்று. ஒரு ஆட்டை தேடினான், கண்டுபிடித்தான், தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்து சந்தோஷப்பட்டான். இந்த பெண் 10 வெள்ளிக்காசு வச்சிருந்தா, ஒரு வெள்ளி பணத்தை தொலைத்து விட்டாள். ஆடு காணாமல் போனது மேய்ப்பன் தவறல்ல, ஆட்டின் தவறு. வெள்ளிப்பணம் தொலைந்து போனது அந்த பணத்தின் தவறல்ல, அந்த பெண்ணின் கவனக்குறைவு. ஒரு தகப்பன் 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஒரு பிள்ளை காணாம தூரமா போயிட்டான். தகப்பன் தவறல்ல, அந்த பிள்ளையின் தவறு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரே ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த நாளில் செவி கொடுக்காத ஆடாக நீ இருக்கலாம், குழியில் விழுந்த ஒரு ஆடாக இருக்கலாம், தூரமாய் போன ஒரு ஆடாக இருக்கலாம், பாவமாகிய முள்ளில் சிக்கி தவிக்கிற ஆடாக இருக்கலாம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
இந்த அருமையான வேளையில் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களா? பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியம். இதுக்கு இந்த அருமையான வேளையில் எல்லாரும் வாய் திறந்து கேட்க, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவேன். எல்லாம் கொஞ்சம் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பார்ப்போம். எல்லாம் வாய் திறந்து அந்த ஆடு தூரமாக போச்சு, அந்த ஆடு குழியில் விழுந்து போச்சு, அந்த ஆடு செவி கொடுக்காம இருக்குது. அந்த ஆட்டை என் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அத்தம் அருமையான பாட உண்டு, மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபை என்று சொன்ன போல இன்னைக்கு கோடி கோடி ஆடுகள் உண்டு. சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்பு. ஆதியில் கொண்டு அன்பை விட்டா என்று சொன்ன குறை உண்டு. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எபேசு சபையே நீ மனம் திரும்பு. சிமிர்னா சபையே நீ மனம் திரும்பு. லவுதோக்கியா சபையே நீ மனம் திரும்பு. தியத்திரா சபையே நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விழுத்து வந்து உன் விளக்கு தண்டை கத்த நீக்கி விடுவாரா? அந்த பெண் ஒரு வெள்ளி பணத்தை துளைத்தாள், விளக்கை கொளுத்தினாள். கட்டளையே விளக்கு. உங்க வீட்டில் எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கணும். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கட்டளை என்பது மிக மிக முக்கியம். கர்த்தர் சொன்ன ஒரு 2 கண்களுக்கிடையே அதை வைத்துக்கொள், உன் கைகளிலே கட்டிக்கொள், உன் வீட்டு நிலைவாசல்களில் அதை எழுதி வைத்துக்கொள், உன் இருதயமாக பலகைகளை எழுது. அது நீ மாத்திரமல்ல, நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததிகளும் அங்கே கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். என் அன்பு தங்கச்சி, உன் தகப்பனை தாய் கனம் பண்ணுகிறாயா? என் அன்பு தம்பி, உன் தகப்பனை தாயின் மதித்து நடக்கிறாயா? என் அன்பு பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறீர்களா? உங்க வாழ்க்கை மாறட்டும். பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தர் கொடுத்த நியாயம். உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும், நன்மை உண்டாகும். ஒருவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான். யார் மரித்தார்? மரித்தவர்களும் மௌனத்தை இறங்குகிறவர்கள் துதிக்க மாட்டார்கள். முதல்ல பரிசுத்தம் தேவை, 2வது கர்த்தருடைய வார்த்தை கட்டளை தேவை, 3வது துதி தேவை. இந்த 3ம் எங்கு உண்டோ அங்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்தம் எங்கு உண்டோ சந்தோஷம் இருக்கும். கட்டளையாகிய தேவ வசனம் எங்கு உண்டோ அங்கு சந்தோஷம் இருக்கும். துதி எங்க உண்டோ அங்கு சந்தோஷம் இருக்கும். அத்தன் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமமான காரியங்களை செய்யும். ரட்சணித்தி சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவினை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு கர்த்தர் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நேற்று ஒரு கல், இன்றைக்கு ஒரு காரியம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தர் நம்மை சாட்சியாக மாற்றுவார். பரம தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தமாகவும் தேவ வசனமாய் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து துதித்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.